தெலங்கானாவில் போலீஸ் கமிஷனர் சுமதி நடுராத்திரியில் சாதாரண பெண் போல பஸ் ஸ்டாப்பில் நின்று அண்டர் கவர் ஆபரேஷனில் ஈடுபட்டு தன்னை சீண்டிய 40 ஆண்களை கையும் களவுமாக பிடித்துள்ளார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கமிஷனரை களத்தில் இறங்கி சம்பவம் செய்துள்ளது பாராட்டுகளை பெற்றுள்ளது. தெலங்கானாவின் மல்கஜ்கிரி பகுதி போலீஸ் கமிஷனராக சுமதி என்பவர் கடந்த 1ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். மல்கஜ்கிரியின் முதல் பெண் கமிஷனர் என்ற பெருமையையும் சுமதி பெற்றுள்ளார். அந்த பகுதிகளில் இரவு நேரத்தில் பெண்களால் வெளியே தைரியமாக நடமாட முடியாத சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. பேருந்து நிலையங்களில் ஆண்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக புகார் கொடுத்தனர். அதனால் கமிஷனர் சுமதி மல்கஜ்கிரி வந்ததும் முதல் வேளையாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நினைத்தார். இரவு 12 மணிக்கு சீருடை இல்லாமல் சாதாரண பெண் போல பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். உடனேயே அங்கு ஆண்கள் கூட்டம் குவிய ஆரம்பித்தது. ஆனால் தன்னை போலீஸ் பட்டாளமே தூரத்தில் நின்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. வம்பிழுப்பது, மோசமான வார்த்தைகளில் பேசுவது என கமிஷனரை பலரும் சீண்டியுள்ளனர். அங்கு வந்த இளைஞர்கள் அனைவரையும் தூரத்தில் வைத்து போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கியுள்ளனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு கமிஷனர் அந்த இடத்தில் நின்று அண்டர் கவர் ஆபரேஷனில் ஈடுபட்டுள்ளார். அதில் மொத்தமாக 40 பேர் போலீசிடம் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். பின்னர் அவர்களை எல்லாம் வைத்து பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்காக கமிஷனரே விடிய விடிய நின்று பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது.